தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்கள் யாவரும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே சமாதானத்தோடு சுகத்தோடு இருப்பீர்கள் என்பதை விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை காத்து நடத்துவாராக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே வாசிக்கிறோம். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். தேவ ஜனமே, இங்கே யோவான் அவர் சொல்லுகிறதான வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இன்றைக்கு எத்தனை தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த அனுபவம் இருக்கிறது? அவர் பெருகணும், நான் சிறுகணும். இன்னைக்கு கொஞ்சம் நம்ம வாழ்க்கையில் நன்மையை பெற்றுட்ட உடனேயே, ஆசீர்வாதத்தை அனுபவிச்சிட்ட உடனேயே கையில் பிடிக்க முடியலல்ல. சில பேர்லாம் பாருங்கள், கொஞ்சம் அப்படியே வளர்ந்துட்டா போதும், சரகடிச்ச பறவை மாதிரி பறந்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பறக்கிறது நல்லது, ஆனால் தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி இருக்கிறீங்களா? அங்கே யோவான் ஆண்டவராகிய இயேசுவுக்கு முன்பாக வழியை ஆயத்த பண்ணும்படி அனுப்பப்பட்டவர். அந்த மேலே இருக்கிற வசனங்கள் அப்புறமா நீங்கள் வீட்டில் வாசிங்க. அவர் சொல்லுகிற வார்த்தையாவது, பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய இதை ஒருவனாலும் பெற்றுக்கொள்ள முடியாது. எவ்வளோ பெரிய வார்த்தை இது! என்னால் வரலைங்க, எனக்குண்டான தாளந்தினால வரல. பரத்திலிருந்து தேவன் அதை கொடுத்தார், பரத்திலிருந்து தேவன் அதை அனுப்பினார், அதை செய்தார். ஆகையால் அவர் பெருகணும், நான் சிறுகணும். சொல்ல முடியுமா நம்மளால்? என் வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற நன்மைகள் யாவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் வருது. அதுதானே நம்ம விசுவாசிக்கிறோம். அப்போ பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டா, நான் ஏன் என்னை உயர்த்த வேண்டும்? நான் ஏன் என் தலையை உயர்த்தணும்? நான் ஏன் பெருமைப்படணும்? எதற்கு மண்டை கனங்கள் அதிகமாய் அநேகருக்கு உண்டாகணும்? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க, பாதப்படியில் விழுந்துருங்க. ஆண்டவரே, நீர் பெருகணும், நான் சிறுகணும். ஒவ்வொரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்க முடியும். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரவான் அல்லவே. எப்படி தாழ்த்துறாரு பாருங்க, எப்படி தாழ்த்துறாரு பாருங்க. இன்னும் சொல்ல போனோன்னா, ஒரு அண்ணன் முறை வரும். அப்போது இத்தனை காரியங்கள் இருந்தும் ஊழியன் அங்கே தேவன் அந்த கனத்தை அப்படியே ஆண்டவருக்கு கொடுத்துட்றாரு. அந்த கனத்தை அப்படியே ஆண்டவருக்கு கொடுத்துட்றாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கனத்தை கர்த்தருக்கு கொடுக்க முடியுதா? நம்ம தேவ சமூகத்தில் தாழ்த்த முடிகிறதா? ஆண்டவரே, எங்ககிட்ட ஒன்றும் இல்லைப்பா, எங்ககிட்ட ஒன்றும் இல்லை, எங்களை நாங்கள் வெறுமையாக்குகிறோம், எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். தேவ சமூகத்தில் தாழ்த்துகிற நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றை குறித்தும் சந்தோஷப்படணும். அவனுக்குள்ளே காணப்பட்டது, அதை தேவனை குறித்து அவன் சந்தோஷப்பட்டான், இயேசுவை குறித்து அவன் சந்தோஷப்பட்டான். அப்போ இன்னைக்கு உங்களுக்குள்ள சந்தோஷம் உண்டாகிறதா? மற்றவர்கள் என்ன காரியங்களுக்குள்ளாக நடத்தினாலும் சரி, காணப்பட்டாலும் சரி, உள்ளத்தில் ஒரு சந்தோஷம், உள்ளத்தில் ஒரு நிறைவு, தெய்வ சமூகத்தில் தாழ்த்தி வருகிற ஒரு அனுபவம், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவம், தாழ விழுகிற ஒரு அனுபவம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீங்கள் பெருகணும், நான் சிறுகணும். இந்த அனுபவம் உங்களை உயரத்தில் தூக்கி வைக்குங்க. இந்த அனுபவம் உங்களை உயரத்தில் கொண்டு போய் நிறுத்தும். எல்லா இடத்திலும் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். வசனம் அதை தான் சொல்லுது. கர்த்தருக்கு முன்பாக நீ தாழ்மைப்படு, உயரத்தை அவர் கொடுப்பார், ஆசீர்வாதத்தை அவர் கொடுப்பார், நிறைவை அவர் கொடுப்பார், திருப்தியை அவர் கொடுப்பார், உங்களை நிறைவாக்கி நடத்துவார், உயரத்தில் தூக்கி நிறுத்துவார். ஆண்டவர் சமூகத்தில் விழுந்துருங்க, ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்துருங்க. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, தாழ்மையின் ஆவியை எனக்கு நீங்கள் தந்துடலைங்க, தாழ்மையின் ஆவியை எனக்கு நீங்கள் தாங்க. என் குடும்பத்தில், பணி செய்கிற இடத்துல, பிஸ்னஸில், சர்ச்சில், எல்லா இடத்திலும் ஆண்டவரே தாழ்மையின் ஆவியை தந்து தேவ சமூகத்தில் தாழ்த்துகிற அனுபவத்தை கொடுத்து ஆண்டவரே காணப்பட எனக்கு உதவி செய்யுங்க. அவர் பெருகவும்
நான் சிறுகவும் வேண்டும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தங்களை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவத்தை தருவீராக. ஆண்டவரே, அவர் பெருகணும், நான் சிறுக வேண்டும். நீங்கள் பெருகணும், நான் சிறுகணும். இந்த அனுபவத்திற்குள்ளே வர உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆம் தேவ பிள்ளையே, அவர் பெருகட்டும், நம்முடைய வாழ்க்கை சிறுகட்டும். அவர் உயர்ந்திருக்கட்டும், நாம் தாழ்ந்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.